சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்கும்போது இவங்களுக்கா இப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லோரும் நம்ம எதிர்பார்க்காத சூழ்நிலையில் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப வேதனையாகவும் இருக்கும். அப்படி தான் இங்கே பிரபல சீரியல் நடிகையான விஜி சந்திரசேகர் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது ரொம்பவே சமூக வலைதளங்களில் இப்போ வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனக்கு ஆறுதல் சொல்லனாலும் பரவாயில்ல, பணம் குடுக்கலனாலும் பரவாயில்ல, இப்படி ஏமாத்தியிருக்கக்கூடாது அப்படின்ற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க நெறைய பார்த்திங்கன்னா, நெகட்டிவ் ரோலு, அதேபோல் ஒரு அம்மா கேரக்டர் அப்படின்னா அடிச்சுக்க ஆளே இருக்க முடியாது. சரிதா அவர்களினுடைய தங்கையான விஜி அவர்கள் நெறைய படங்கள்லேயும் சரி, சீரியல்களையும் சரி நடிச்சிருக்காங்க. கே. பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய ரஜினி அவர்களுடைய படத்தில் இவங்க நடிச்சிருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழலில் இவங்க இப்போது சீரியல்களில் நடித்து வந்துட்டுருக்காங்க. நிறைய சீரியல்களில் அம்மாவாக, அதே போல் படங்களில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் எதிர்பாராத கேரக்டர்களில் குணச்சித்திரத்தில் நடிக்குதுன்னு சூப்பராக நடிப்பாங்க. இவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சினிமா அப்படின்றதே ஏமாத்துகிற வேலை நிறையா இருக்குது. அப்படி தான் இங்கே ஒருத்தவங்க எனக்கு பண்ணாங்க அப்படின்னு. நல்லா போயிட்டு இருந்த சீரியலில் நடிக்க முடியாது அப்படின்னு நடிகை ராதிகா அவர்கள் விலகிறதா சொல்லியிருந்தாங்க. ராதிகா அவர்களே என்னை கூப்பிட்டு வச்சு நேரடியாக பேசும்போது நானும் அந்த கேரக்டரில் நடிக்கலாம் அவங்களுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த சீரியலில் நான் நடிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நடிச்சிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் நாட்களில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு இந்த சீரியல் முடிவடைய போகுது, இன்றைக்கி தான் லாஸ்ட்டு ஷூட்டிங்கு அப்படின்னு சக நடிகர்கள் சொன்னாங்களாம். ஒரு லீட் ரோலில் நடிக்கக்கூடிய என்கிட்ட சொல்லாமல் எப்படி இன்றைக்கி முடிப்பாங்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லியிருக்காங்க. இல்லை இன்றைக்கி முடிய போகுது அப்படின்னு 6 மணிக்கிட்ட தான் மாலையில் சொல்லியிருக்காங்களாம், இன்னையோட இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு. அப்போது எப்படி எனக்கு சொல்லாமல் நீங்கள் இதை முடிப்பீங்க அப்படின்னு கூட கேட்டாங்களாம். அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் சரியாக இல்லையா. அதே போல் சம்பளமுமே 18 லட்சம் எனக்கு பேலன்ஸ் இருந்தது. எத்தனையோ முறை நான் கால் பண்ணி பேசியிருக்கேன், கேட்டிருக்கேன். ஆனால் இப்போ தரேன் அப்போ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பதிலை சொல்லி இன்ன வரைக்கும் கொடுக்கவே இல்லை. கர்மா அப்படின்ற ஒன்று இருக்குதுன்னு நான் முழுசாக நம்புகிறேன். இப்படி நான் உழைத்ததற்காக எனக்கு அந்த பணத்தை கொடுக்கலையே, எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கலையேன்னு எனக்கு வேதனையாக தான் இருக்குது. இனிமேல் பணம் கொடுத்தா தான் நடிக்கணும் அப்படின்னு நம்மளுமே கட் அண்ட் ரைட்டாக பேசிடணும். அப்போ தான் நம்மளால் இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகளையும் இவ்வளோ கஷ்டமான கேரக்டர் இருக்கக்கூடிய மனிதர்களையுமே நம்ம கடந்து வர முடியும் அப்படின்னு இப்போ விஜய் சந்திரசேகர் சொல்லியிருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது. இன்னும் நீங்கள் நிறைய பார்த்திங்கன்னா இது போல் நடிக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லி வந்துட்டுருக்காங்க. உண்மையிலேயே உங்களுக்கு இப்படி நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு வருத்தம் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க ரசிகர்கள். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க? அப்போது ஒரு நல்ல பிரபலமான நடிகைக்கு எப்படி ஒரு நிலைமைனா, புதிதாக அறிமுகமாகிற நடிகைகளுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும் அப்படின்றத நினச்சாலே வேதனையாக தான் இருக்குது. இந்த நிலைமை சீக்கிரமே சரியாகணும், யாருக்கும் இது போல் நடக்கவும் கூடாது அப்படின்றது தான் இப்போ எல்லோரும் எதிர்பார்ப்பாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.